உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. பழங்காலத்தில் பிரம்மாண்டமான பாய்மர கப்பல்களை கட்டுவதற்கும் மாபெரும் கோட்டைகளின் எடைகளை தூக்குவதற்கும் கயிறுகளையும் உடைகளுக்கான துணிகளையும் மனிதர்கள் நெய்தார்கள். ஒரு ஒற்றை பருத்தி நூலையோ அல்லது சணல் இழையையோ எடுத்து இழுத்தால் அது மிக எளிதாக ஒரு நொடியில் அருந்துவிடும். ஆனால் பழங்கால நெசவாளர்கள் இடவியல் கணித முறைப்படி அந்த பலவீனமான நூல்களை ஒன்றின் மேல் ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட குறுக்கு கோணத்தில் பின்னி பிணைத்தார்கள். அவ்வாறு நூல்கள் ஒன்றோடு ஒன்று குறுக்காகவும் நெடுக்காகவும் இணையும் போது அவற்றுக்கு இடையே ஒரு மாபெரும் உராய்வு விசை உருவாகிறது. இந்த விசை ஒற்றை இழைகளின் பலவீனத்தை ஒழித்து நூற்றுக்கணக்கான யானைகள் இழுத்தாலும் அறுக்க முடியாத மாபெரும் பலம் கொண்ட பிரம்மாண்டமான கயிறுகளாகவும் காற்றை கிழிக்கும் பாய்மர துணிகளாகவும் மாறுகிறது. இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி, ஒரு நாள் செய்யும் உழைப்பு அல்லது ஒரு சிறிய நேர்மறை எண்ணம் என்பது எந்த ஒற்றை பருத்தி நூலை போன்றது. தனியாக பார்க்கும் போது அது மிக சிறியதாகவோ அல்லது பலவீனமானதாகவோ தோன்றலாம். ஆனால் உங்கள் ஆழ்மனம் என்பது அந்த நெசவு தறியை போன்றது. உங்கள் உள்மனதின் குரல் எப்போதுமே நான் தினமும் செய்யும் இந்த சிறிய உழைப்பும் ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து எதிர்காலத்தில் யாராலும் அசைக்க முடியாத மாபெரும் வெற்றி கோட்டையாக மாறும் என்று ஒலிக்க வேண்டும். உங்களின் உணர்வு என்பது அந்த நெசவின் அசைக்க முடியாத பிணைப்பு போன்றது. ஒரு நாளின் பின்னடைவு உங்களை உடைத்துவிட முடியாது. உங்களின் தொடர் முயற்சிகள் என்னும் இழைகள் ஒன்றாக இணையும் போது அது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் தாங்கும் பெரும் வலிமையை பெற்றுவிடுகிறது. என் தினசரி உழைப்பின் கூட்டு ஆற்றல் என்னை மாபெரும் சக்தியாக மாற்றுகிறது என்று உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். நாம் செய்யும் தவறு என்னவென்றால், ஒரு ஒற்றை நூலின் பலவீனத்தை, அதாவது ஒரு நாளின் சோர்வை மட்டும் பார்த்துவிட்டு நம் ஒட்டுமொத்த லட்சிய பயணத்தையே கைவிடுவதுதான். இன்று முதல் உங்களின் ஒவ்வொரு சிறிய முயற்சியையும் விடாமல் நெய்யுங்கள். அது காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் கவசமாக மாறும். வாழ்க வளமுடன்.